Hello friends, welcome to South Indian Culinary YouTube channel. இன்னைக்கு நம்ம ரசம் தான் செய்ய போறோம். ரொம்ப குயிக்கா ஒரு 5 minutesல எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ரசம் வைக்க நம்ம புளி ஊற வச்சிடலாம். இது வந்து ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி இருக்கும். இதுல தண்ணி சேர்த்து இது நல்லா ஊற வச்சு கரைச்சி எடுத்துடலாம். இப்போ ரச பவுடர் செய்யறதுக்கு ஒரு மிக்ஸி ஜார்ல 2 ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துடலாம். இதோடவே 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துடலாம். இது கூடவே காரத்துக்காக 2 வரமிளகாய் சேர்த்து இதை வந்து நல்லா அரைச்சிக்கலாம். பாருங்க, நல்லா வந்து பவுடர் பண்ணிட்டேன். இது மாதிரி அரைச்சிட்ட பிறகு இதோட ஒரு 10 பூண்டு பல் தோலோட சேர்த்து இதை லைட்டா வந்து அரைச்சி எடுத்துக்குங்க. இது வந்து ரொம்ப சாஃப்டா அரைக்கக்கூடாது. லைட்டா ஒரு 2 வாட்டி வந்து விட்டு விட்டு அரைச்சா போதும். பாருங்க, இது மாதிரி நல்லா கொரன்னு இருக்கணும். இப்போ ஒரு பவுல்ல ஒரு 2 பழுத்து தக்காளி எடுத்திருக்கேன். இதை சேர்த்து இந்த தக்காளி நல்லா உடைச்சி விட்டுடலாம். பாருங்க, தக்காளி வந்து நல்லா உடைச்சி விட்டுட்டேன். இதோட நம்ம கரைச்சி வச்சிருக்க புளி தண்ணியை சேர்த்துடலாம். இந்த ரசம் பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா செய்யக்கூடியது. அப்படியே இன்ஸ்டன்டா ஒரு 5 நிமிஷம் கூட ஆகாது செய்யறது. ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம். இப்போ இதோட ஒரு 3 கொத்து கருவேப்பிலை, அதே மாதிரி ஒரு 3 கொத்து கொத்தமல்லி சேர்த்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்து அந்த கொத்தமல்லியில கருவேப்பிலை எல்லாமே வந்து நல்லா மறுபடியும் கையால கசக்கி விட்டு சேர்த்துக்குங்க. அப்போ இது ஃப்ளேவர் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். சரி, இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதோட ஒரு 2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்க ரசப்பொடியை இதோட சேர்த்துடலாம். இதை சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துங்க. நான் மறுபடியும் ஒரு 2 கப் அளவு தண்ணி சேர்க்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி ரசம் தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துடுங்க. அவ்வளவுதான், ரசம் மிக்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த ரசத்தை வந்து நம்ம தாளிச்சிடலாம். ரசம் தாளிக்கிறதுக்காக ஒரு பாத்திரத்துல தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கடுகு சேர்த்து, கடுகு வெடிச்சதும் ஒரு 5-6 காஞ்ச மிளகாய் சேர்த்து காஞ்ச மிளகாய் நல்லா வறுத்துக்கலாம். காஞ்ச மிளகாய் நல்லா வறுபட்ட உடனே நம்ம கரைச்சி வச்சிருக்க ரசம் மிக்ஸ் இதோட சேர்த்துடுங்க. ரசத்துல இப்பவே உப்பு காரம் எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. உப்பு பத்தலைன்னா இப்போ உப்பு போட்டு கொதிக்க வச்சிருங்க. அப்பதான் வந்து கரெக்டா இருக்கும். இதை வந்து மூடி போட்டு கொதிக்க வைக்கலாம். ரசம் ரொம்ப நேரம் வந்து கொதிக்க கூடாது. இது வந்து ஒரு 2 கொதி வந்தா போதும். பாருங்க, இது மாதிரி வந்து கொதிக்கும் போது ஆஃப் பண்ணிடலாம். ரசம் வந்து பாத்தீங்கன்னா ஆஃப் பண்ணாலும் கொதிச்சுக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால ரசம் கொதிக்கிறது நிக்கிறதுக்காக கொஞ்சம் பச்சை தண்ணி சேர்த்து மூடி போட்டு வச்சிருங்க. அவ்வளவுதான், ரசம் வந்து சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பா இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு உங்க ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சவுத் இந்தியன் கல்னரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.